வெல்கம் டு கோமதி வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மட்டன் சுக்கா தான் செய்ய போறோம். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் வர கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு, மிளகு, வரமிளகாய் ஒரு 3 எல்லாம் போட்டு வறுத்துட்டு இருக்கிறேன். கொஞ்சமாக பட்டை, லவங்கம் ஒரு 3-4 பூவு, அவ்வளோதான். வர கொத்தமல்லி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இது இப்போ வறுத்தாச்சு, பொடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு வானொலி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் இருக்கும். நல்லா நான் நைஸாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். 2 பச்சை மிளகாவையும் கூடயே சேர்த்திக்கலாம். இது நல்லா எண்ணெயில் வறுபடட்டும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ இதோட வெங்காயம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொஞ்சம் வணங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். நம்ம இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட மட்டன் சேர்த்திக்கலாம். மட்டன் இதோடய போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு பக்கம் சேர்த்திருக்கேன். இப்போ இதுல கொஞ்சம் மட்டன் வேக வச்ச தண்ணி அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இப்ப நல்லா கொதிக்கிட்டோம். லைட்டா உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி மட்டன் வேகும்போது உப்பு போட்டுருக்கோம்னால இப்ப லைட்டா போட்டுக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.